மதுரையில் ஆன்லைன் மோசடியில் இருந்து தப்பிய டயர் விற்பனையாளர் வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரை பைபாஸ் சாலையில் உள்ள டயர் விற்பனை ஷோரூமிற்கு வட மாநிலத்தை சேர்ந்த நபர் ஒருவர் செல்போனில் தொடர்பு கொண்டு டயர் மாற்றுவதற்கு ஆன்லைனில் பணம் செலுத்துவதாக கூறியுள்ளார். சுதாரித்துக் கொண்ட கடை ஊழியர் வங்கிக் கணக்கு இணைக்கப்படாத QR கோடு ஒன்றை அந்த நபருக்கு அனுப்பினார். டயர் கட்டணம் 15,200 ரூபாயாக உள்ள நிலையில் அந்த நபர் 20,200 ரூபாய் பணம் அனுப்பியதாக செல்போனுக்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த நபர் டயர் விற்பனையாளரை தொடர்பு கொண்டு கூடுதலாக 5,000 ரூபாய் பணம் அனுப்பிவிட்டதாகவும் அதை தனது கணக்கிற்கு திரும்ப அனுப்புமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த மோசடி குறித்து அறிந்து கொண்ட டயர் விற்பனையாளர் உடனடியாக செல்போன் இணைப்பை துண்டித்துள்ளார். இதுபோன்ற இணைய வழி மோசடிகள் குறித்து 1930 என்ற எண் மூலம் சைபர் குற்றப்பிரிவு காவல்துறைக்கு வியாபாரிகள் புகார் தெரிவிக்கலாம் என காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நபர் ஃபோன் பண்ணாரு, எனக்கு பாலாஜி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பேசுறேன் சென்னையில இருந்து அப்படின்னாரு. சரி சொல்லுங்க அப்படின்னு இங்கிலீஷ்லேயே பேசினேன். நான் பேசும்போது என்ன சொன்னாரு, எனக்கு பொலிரோக்கு டயர் வேணும்னாப்புல. சரி கொடுத்துருவோங்க அப்படின்னு ரேட்டு சொல்ல சொன்னாப்புல. எல்லாமே அவன் தமிழ் பேச தெரியல அவனுக்கு. அரைகுறை இங்கிலீஷ்ல பேசினேன். நானும் இங்கிலீஷ்லேயே பேசினேன். எல்லா விஷயத்தையுமே பேசிட்டு எவ்வளோன்னு சொன்னா நான் டோட்டல் வேல்யூ வந்து 15,200 ரூபா அப்படின்னு சொன்னேன். ஓகே உங்க ஜிபே அல்லது போன்பே நம்பர் சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் அப்பயே சுதாரிச்சிட்டேன். இல்ல நீங்க எனக்கு அக்கௌண்ட்ல போடுங்க அப்படின்னா சொன்னோன்னே இல்ல எனக்கு ஜிபே அல்லது போன்பே இல்ல QR ஏதாவது அனுப்புங்க அப்படின்னா. தமிழ்நாடு ஃபுல்லா மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. யாரு எந்த வியாபாரிகளும் ஏமாறாதீங்க. மெயினா வந்து ஏமாறாத அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னா நல்லா சிறப்பா இருக்கும்.